கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நாம் ரோமர் 4ஆம் அதிகாரத்தை குறித்து தியானித்து வருகிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை குறிப்பிடுவதால் சிலர் இந்த அதிகாரத்தை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் விளக்க உரை என்று கூறுவது உண்டு. அது ஒரு விதத்தில் உண்மைதான். பொதுவாக ஒரே நிபந்தனை விசுவாசம், வேற எந்த செயலும் அவருக்கு பிரதானமானது அல்ல. நாம் ஒழுங்காக ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், தவறாது தேவனை ஆராதிக்கலாம், தலை சிறந்த சன்மார்க்க வாழ்க்கை வாழலாம், ஆண்டவருக்கு பணியாற்றுவதில் நமது நேரத்தையும் பணத்தையும் செலவிடலாம். ஆனாலும் விசுவாசம் இல்லாமல் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட வாய்ப்பே இல்லை. எனவே நம்முடைய ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினாலே நமக்கு இலவசமாய் கிடைத்த ஒரு ஈவு என்பதை புரிந்து கொண்டு விசுவாசத்தின் மூலமாக அந்த ரட்சிப்பை சொந்தமாக்கிக் கொள்வோம். விசுவாசத்தினாலே அந்த ரட்சிப்பை சொந்தமாக்கி கொண்ட நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த விசுவாசத்தை நம் வாழ்க்கையிலே பிரதிபலிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நற்கிரியை செய்ய அவசியமில்லை அப்படிங்கிற அர்த்தத்துல பவுல் இந்த இடத்துல பேசல. அவர் என்ன சொல்றாரு என்பதை கவனமாக நாம் புரிஞ்சுக்கணும். நீதிமான் ஆக்கப்படுவோம் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல மாத்திரமே, அந்த மனநிலையில நாம நற்கிரியை செய்தால் அதனால் எந்த ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் பவுல் சொல்வதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே கவனமாக வேதத்தை வாசிக்காமல் மேலோட்டமாக வாசிக்கும் போது இப்படிப்பட்ட தவறு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஃபாஸ்டா கடகடன்னு சொல்லி அப்படி வாசிப்பது அந்த ஒரு மாதிரியான அர்த்தம் கொடுக்கிறது. என்ன செஞ்சிரும், நமக்கு சில வேளைகளில தவறான அர்த்தத்தை கொடுத்து விடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பகுதியில வேதம் எதை குறித்து பேசுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த இடத்திலே நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படிங்கிற அந்த மைய பொருளைத்தான் பவுல் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த கண்ணோட்டத்தில் தான் நற்கிரியினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத என்ன சொல்றாரு பவுல் பேசுகிறார். செயலுக்கேற்ற விளைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகத்தில் உள்ள போதும் நாம ஒரு தெளிவான ஒரு புரிதலோடு கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நாம் இந்த உலகத்திலே யாராய் இருந்தாலும் அவங்க ஒரு நற்செயலை செய்யறாங்க அப்படின்னா அவங்க அதற்கான நற்பலன் நற்பெயர் அவங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படி சொல்லி ஒரு வசனம் வருகிறது. அப்படின்னா இது ஒரு பொதுவான ஒரு வசனம். ஆண்டவர் இந்த உலகத்திலே எப்படி ஒரு நியமத்தை வைத்திருக்கிறாரோ அந்த நியமத்துக்கான ஒரு பொதுவான ஒரு கருத்து, கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. இப்படிப்பட்ட உதவி செய்வது நல்லதுதான். இதனால் இந்த செயலுக்கான பெயரும் புகழும் செய்தவருக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட செயல்கள் அவசியமானாலும் அது நம்ம என்ன செய்யாது, நீதிமான் ஆக்காது என்றுதான் பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். அஞ்ஞானிகளும் தேவனை அறியாதவர்களும் செல்வந்தர்களும் தங்களுடைய புகழுக்காக இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்வதை நாம் உலகத்திலே இப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படின்னா யார் நற்காரியம் செய்தாலும் கடவுள் என்ன செய்வாரு, அவர்களுக்கு அதை திரும்ப கொடுப்பார். அப்படின்னா இந்த இடத்துல நாம் கிறிஸ்தவர்கள் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் என்ன செய்யாது, நம்மை நீதிமானாக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் பவுல் இங்கு விரும்புகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் நற்காரியங்களை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், எல்லாம் சரிதான். ஆனால் இவை மட்டும் நீதிமான் ஆக்காது. விசுவாசித்தால் போதும் என்று சொல்லி நாம் நற்காரியங்களை செய்யாமலும் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் நற்காரியம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். செய்ய திராணி இருக்கும் போது
அதை செய்யாமல் இருக்கக்கூடாது. தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து இப்படிப்பட்ட நற்காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நாம் தேவனை விசுவாசிக்கும் போது இப்படிப்பட்ட நற்குணங்கள் நமக்குள் வந்துவிடும். இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள் வந்துவிட்டால் நாம் தேவனை விசுவாசிப்பதில் குறை இருக்காது. நாம் என்ன செய்யணும்? தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம், அது நம்மை பணக்காரராகலாம். அதுதான் வேதாகம் சொல்லுது. சுறுசுறுப்பா வேலை செய்யறவங்க பணக்காரராகலாம், ஆனால் சுறுசுறுப்பு பரலோகத்துக்கு பத்தாது. சரி, இன்னும் இந்த உலகத்திலே ஒரு பொதுவான உண்மைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த இடத்திலே என்ன செய்கிறோம்? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதைத்தான் நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சுறுசுறுப்பு நீதிமானாக மாற்றாது அப்படிங்கிற அந்த புரிதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது நம்முடைய பாவத்தை காட்டுகிற ஒரு கண்ணாடி, அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவக்கூடிய சோப்பு. அப்ப நம்ம கண்ணாடியை பார்த்து நம்முடைய முகத்திலே அழுக்கு இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். அதை பார்த்ததினாலே நாம் என்ன செய்யறோம்? சோப்பை எடுத்து நம்முடைய முகங்களை நாம் கழுவுகிறோம். அப்படி செய்யும் பொழுது கண்ணாடியின் நோக்கம் என்ன செய்கிறது? இங்கே நிறைவேறுகிறது. அழுக்கை காட்டுகிறதாக இருக்கிறது. அதுதான் நம் கையில் உள்ள வேதாகமும். இப்பொழுது நம் கையில் இருக்கிற கண்ணாடி தான் வேதாகமும். நாம் பாவக்கரைகளை கழுவவும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பல காரியங்களை கழுவி எடுக்கவும் அது சோப்பாக இருப்பது ஆண்டவருடைய ரத்தம். எதற்காக கண்ணாடி கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நம்முடைய பாவத்தை காட்டுகிறது போல வேதாகமம். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தான் நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்கிறது. அப்படிங்கிறது என்ன செய்யணும்? நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிருபாதார பலியான இயேசு கிறிஸ்து ரத்தமே நம்மை நீதிமானாக மாற்றுகிறது. அதன் மூலமாக நமக்கு கடவுளுடைய நீதி கிடைக்கிறது. இந்த காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திலேயும் கடவுள் இந்த வண்ணமாகவே நீதியை கொடுக்கிறார் என்பதுதான் பவுல் சொல்லுகிறதான காரியம். இந்த ரோமர் 4வது அதிகாரத்திலே நாம் கவனமாக வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்னும் நபர், அவர் செய்த செயல், அதனாலே உண்டான கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை நம்பக்கூடியது அல்லது விசுவாசிக்கக்கூடிய நபர்களை அல்லது நம்மை ஆபிரகாமை போல நம்மையும் கடவுள் நீதிமான்களாக என்ன செய்கிறார்? எண்ணுகிறார். பிரியமானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்கிறாரு அவர்? இந்த அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார், யூதர்கள் தங்களுடைய முன்னோர்களை குறித்து அதிகமான பெருமை உள்ளவங்க. நாங்க ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி அவர்கள் அப்படி சொல்றதுல அவங்களுக்கு ரொம்ப அதிகமான பெருமை உண்டு. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தோம்னா இதை ரொம்ப தெளிவாக என்ன செய்யலாம்? புரிஞ்சுக்கலாம். நாம் இப்போ அதை வாசிக்க வேண்டாம். பிரியமானவர்களே, நீங்கள் அதை பிறகு வாசித்து பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கும் யூதர்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய விவாதம் நடக்குது. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு யூதர்கள் அவங்களுடைய பாரம்பரியங்களை அல்லது அவர்களுடைய அந்த சரித்திரத்தின் மேல் மிகவும் பெருமை உள்ளவங்களாக இருந்தாங்க. ஆபிரகாமை குறித்து எவ்வளவு பெருமையாக எண்ணம் உள்ளவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்மால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லது இஸ்ரவேலுடைய சரித்திரத்துல இன்னொரு முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது தாவீது. இந்த இடத்திலே பவுல் சுட்டி காட்டுகிறார். இந்த 2 நபர்களை பயன்படுத்தி என்னத்தை கண்டுபிடித்தார் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் செயல்களினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான் என்றால் மேன்மை பாராட்ட அவனுக்கு காரணம் உண்டு. ஆனால் தேவனுக்கு முன்பாக அவன் மேன்மை பாராட்ட முடியாது. வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. இந்த பகுதியை நாம் ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். 16வது அதிகாரம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் எதை விசுவாசித்தான்?
அப்படிங்கிறது இந்த அதிகாரத்துடைய பின்பகுதியிலே பவுல் என்ன செய்கிறார்? விளக்கமாக எழுதுகிறார். அந்த வசனங்களை நாம் தியானிக்கும் போது அதை குறித்து நாம் தெளிவாக பேசலாம். இந்த பகுதியிலே பவுல் தொடர்ந்து கிருபையை குறித்து ஒரு தெளிவான புரிதலை நமக்கு தருகிறார். 4வது வசனம் 5வது வசனம், உனக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் நீதிமான் ஆக்கிற இடத்திலே விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். கடவுள் அதை கிருபையினாலே கொடுக்கிறார். ஒருவேளை நாம் ஏதாவது செய்து அதன் மூலமாக வருவது, அதுக்கு பேரு கிருபை இல்லை, அதுக்கு பேரு சம்பளம், கூலி அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நான் இந்த காணொளி காட்சியை நிறுத்துகிறேன். இதனுடைய தொடர்ச்சியை வருகிற நாட்களிலே நாம் தொடர்ந்து பார்ப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.